ஹாய் ஸ்மார்ட்டர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு தேவையான கண்டென்ட்ஸ் எம்சிக்யூ டைப்பில் நம்ம போட்டுட்ருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹிஸ்ட்ரி டாப்பிக்லேருந்து குப்தர்கள் பற்றின விஷயங்களை நீங்கள் பார்க்க போகிறோம். இதில் மொத்தம் 41 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது. பார்க்கலாம் இதில் யாரெல்லாம் 41 கொஸ்டின்ஸ்க்கும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க அப்படின்றத. வீடியோட எண்டில் உங்களால் எத்தனை கொஸ்டின்ஸ்க்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடிஞ்சுது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. குப்தர்களின் நாணய முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். மெக்ராலி இரும்புத் தூண் யாரால் நிறுவப்பட்டது? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். சேஷத்ரா என்ற சொல் எந்த நிலத்தை குறிக்கும் சொல்லாகும்? விடை பயிரிடக்கூடிய நிலம். சூரிய சித்தாந்தா என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை ஆரியபட்டர். அமரகோஷா என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை அமரசிம்மர். குதிரைகளை பலியிடும் அஸ்வமேத யாகத்தை நடத்தியவர் யார்? விடை முதலாம் குமாரகுப்தர் மற்றும் சமுத்திரகுப்தர். குப்தர்களின் ஆட்சியின் போது அலுவலக மொழியாக பயன்படுத்தப்பட்ட மொழி எது? விடை சமஸ்கிருதம். அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? விடை சுஸ்ருதர். வாணினி எழுதிய நூலின் பெயர்? விடை அஷ்டத்யாயி. பிருகத் சம்ஹிதா என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை வாராகமிகிரர். கிலா என்ற சொல் எந்த நிலத்தை குறிக்கும் சொல்? விடை தரிசு நிலம். சீன பயணி பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியா வந்தார்? இரண்டாம் சந்திரகுப்தர். மெக்ரோலி இரும்புத் தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை குறிக்கிறது? விடை முதலாம் சந்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு யாருடைய சாதனைகளை பட்டியலிடுகிறது? விடை சமுத்திரகுப்தர். ஆயுர்வேதா என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை தன்வந்திரி. அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் சாதனைகளை பொறித்தவர் யார்? விடை ஹரிசேனர். பதஞ்சலி எழுதிய நூலின் பெயர்? விடை மகாபாஷ்யம். அலகாபாத் தூண் கல்வெட்டில் சமுத்திரகுப்தரின் சாதனைகள் எத்தனை வரிகளில் பொறிக்கப்பட்டுள்ளது? விடை 33. அப்ரஹதா என்ற சொல் எந்த நிலத்தை குறிக்கும் சொல்? விடை காடு அல்லது தரிசு நிலம். குப்த வம்சத்தின் முதல் அரசர் யார்? விடை ஸ்ரீகுப்தர். எந்த குப்த அரசரை வரலாற்று அறிஞர்கள் இந்திய நெப்போலியன் என அழைத்தனர்? விடை சமுத்திரகுப்தர். விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்ட குப்த அரசர் யார்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். வாஸ்தி என்ற சொல் எந்த நிலத்தை குறிக்கும் சொல்லாகும்? விடை குடியிருக்க தகுந்த நிலம். நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? விடை முதலாம் குமாரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் யார்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். வசுபந்து என்ற பௌத்த அறிஞரை ஆதரித்தவர் யார்? விடை சமுத்திரகுப்தர். சந்திர வியாகரணம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை சந்திரோ கோமியா. யாருடைய அவையில் நவரத்தினங்கள் என்று அழைக்கப்பட்ட 9 அறிஞர்கள் இருந்தனர்? விடை இரண்டாம் சந்திரகுப்தர். சமுத்திரகுப்தருக்கு வழங்கப்பட்ட பட்டம் என்ன? விடை கவிராஜா. குப்த நாணயங்களில் சமுத்திரகுப்தர் எதை வாசித்துக் கொண்டிருப்பது போல சின்னம் பொறிக்கப்பட்டது? விடை வீணை. சக்ராதித்யர் என்று அழைக்கப்பட்ட குப்த அரசர் யார்? விடை முதலாம் குமாரகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் யார்? விடை ஸ்கந்தகுப்தர். குப்த வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விடை விஷ்ணுகுப்தர். முதலாம் நரசிம்மகுப்தர் என்ற பெயரில் அரியணை ஏறியவர் யார்? விடை பாலாதித்யர். சாகுந்தலம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? விடை காளிதாசர். சாஞ்சி கல்வெட்டு யாருடைய காலத்தைச் சேர்ந்தது? விடை இரண்டாம் சந்திரகுப்தர்.
பழமரங்கள் வளர்ப்பது குறித்து விரிவான அறிவுரைகளை வழங்கியவர் யார்? விடை: வராகமிகிரர். தர்க்கம் குறித்த முதல் முழுமையான பௌத்த நூலை எழுதியவர் யார்? விடை: வசுபந்து. குப்த அரசின் தலைசிறந்த அரசர் யார்? விடை: சமுத்திரகுப்தர். குப்த பேரரசின் முதல் பேரரசர் யார்? விடை: முதலாம் சந்திரகுப்தர். கபடசஹாரா என்ற சொல் எந்த நிலத்தை குறிக்கும் சொல்? விடை: மேய்ச்சல் நிலம்.